வணக்கம் நண்பர்களே. திரு லட்சுமி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம திருவும் லட்சுமியும் வந்து சந்திச்சுக்கிட்டாங்க. திரு வந்து ஐபேடை மறந்து வீட்டில் வச்சுட்டு வந்திருப்பாங்க. அப்போ தான் இப்போ ஆஃபீஸில் மீட்டிங் இருக்குது, அதுக்கு ஐபேடில் தான் எல்லா ப்ரிப்பரேஷனும் இருக்குது. அப்படி இருக்க நேரம் நான் வந்து மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்னா இப்போ என்ன பண்ண? திவ்யா பேசாமல் வீட்டில் மகளை கொண்டு விட்டுட்டு அங்கே தானே இருப்பா, அவளுக்கு கால் பண்ணி இங்கே கொண்டு வர வைக்கலாம் ஆஃபீஸுக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. தன்னோட அம்மாவுக்கு கால் பண்ணி திவ்யா வீட்டில் இருப்பாங்களாமா, ஐபேடை வந்து கொடுத்து விடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லை, திவ்யாவை கூட்டிக்கிட்டு தாத்தா பாட்டி எல்லாம் கோயிலுக்கு போயிருக்காங்க, இப்போது ஐபேடை கொடுக்க அப்போ வேறு என்ன வழி அப்படின்னு வந்து சொல்ல நேரம் மயிலிட்ட பேசாமல் கொடுத்து விடுங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம மகா சொல்கிறாங்க மயிலும் எங்கேயோ கிளம்பி போனாங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம், அப்போது வேறு எப்படி ஒன்று வந்து இந்த ஐபேடை சேர்க்குது அப்படின்னு வந்து நம்ம அம்பிகா வந்து இருக்க நேரம் தான். அப்போ கவலைப்படாதுங்கம்மா, உங்கள் பையனுக்கிட்ட நான் இந்த ஐபேடை கொண்டு போகிறேன் அப்படின்னு வந்து நம்ம மகா வந்து சொல்கிறாங்க. என்ன, உனக்கு இந்த ஊரை பற்றி என்ன தெரியும் மகா அப்படின்னு வந்து சொல்லாங்க. ஒரு ஆட்டோக்காரங்கிட்ட எங்கே போனோன்னு நம்ம சொன்னால் கண்டிப்பாக அங்கே கொண்டு விட்டுற போகிறாங்க, எனக்கு அட்ரஸ் மட்டும் வந்து கொடுங்க, நான் கொண்டு போய் சேர்த்துறேன் அப்படின்னு வந்து மகா வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம வந்து அம்பிகா திருக்கிட்ட இந்த பாருப்பா என்னை கவனிக்க வீட்டுக்கு ஒரு பிள்ளை வந்துச்சுல, அந்த பிள்ளைகிட்ட நான் இதை கொடுத்து விட்றேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிம்மா, மகாட்டே கொடுத்து விட்ருங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இந்த சைடு மகா வந்து இப்போ ஐபேடை கொண்டு வருவா, மீட்டிங் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு வந்து நம்ம திரு வந்து காவல் இருக்காங்க. அப்போ தான் தன்னோட லட்சுமி கண்ணில் படுறாங்க. இவ்வளோ நேரம் நான் மாலில் இவளுக்காக காவல் இருந்தேன், இவள் வரலை, இப்போ என்ன தேடி இங்கேயே வந்துட்டா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு வந்து நம்ம திரு வந்து குழம்பு இருக்க நேரம் தான் இவ கையில் என்னோட ஐபேட் இருக்கு. அப்போ எங்கள் அம்மாவை கவனிக்க வந்த மகா வந்து இவ தானா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க நம்ம திரு. யார் கண்ணால் இப்போ கடவுளே நான் படக்கூடாதுன்னு இருந்தேனோ, அவங்க வாழ்க்கையில் என்னால் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு விலகி விலகி ஓடுனேனோ, அவங்க கண்ணிலே என்ன மறுபடியும் சிக்க வச்சுருக்கேன் அம்மா, இது என்ன திருவிளையாடல் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம மகாவும் அதிர்ச்சியில் இருக்காங்க. அப்போ தான் இந்த பாருங்க, நீங்கள் வந்து கேட்ட ஐபேடு இதுதானா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆமாம், நான் வந்து கேட்ட ஐபேடு இதுதான், ஆனால் சொல்லு லட்சுமி, நீ எப்படி எங்கள் வீட்டில் அப்படின்னு வந்து சொல்லுனேன். திவ்யாக்கா தான் என்னை உங்கள் அம்மாவை கவனிக்க இங்கே அனுப்பியிருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. இதை கேட்டு செம்ம அதிர்ச்சியில் ஷாக்கிங்காக இருக்காங்க. நான் வந்து மாலில் உனக்காக எவ்வளோ நேரம் காவல் இருந்தேன், ஆனால் நீ வரவே இல்லை, ஆனால் கடவுளுக்கு அருளை பற்றியா கடைசியில் நீ வந்து எங்கள் வீட்டிலே எங்கள் அம்மாவை வந்து கவனிக்க இருக்கிற அப்படின்னு வந்து சொன்ன நேரம், இதுதான் எனக்கு இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குது. நான் திவ்யாக்கா கிட்டேயே நெருங்கி பழகிருக்கேன், அப்படி இருக்க நேரம் திவ்யாக்கா தான் உங்கள் மனைவியாக வர போகிறாங்களா அப்படின்னு வந்து சொல்ல நேரம், ஆமாம், எனக்கும் திவ்யாவுக்கும் தான் வந்து கல்யாணம் நடக்க போகுது, 2 குடும்பமும் இந்த கல்யாணத்தில் தான் ஒன்று சேரும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. இது என்னோட மாமா மக தான் திவ்யா அப்படின்னு வந்து ஒரு அதிர்ச்சியை வந்து கொடுக்குறாங்க. அப்படியா, நாங்கள் நிறைய வருஷமாக காதலிச்சிருக்கோம், நாங்கள் வந்து காதலிச்சு வந்து வீட்டில் சொல்லி பார்க்க நேரம் தான் இது என்னோட அத்தை மக அப்படின்னு வந்து எனக்கு தெரியும். இந்த ஒரு பிரச்சனையால் எங்கள் குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் பேசாமல் இருந்தோம், ஆனால் இப்போ தான் வந்து 2 குடும்பமும் ஒன்று சேருது. ஆனால் இப்போதைக்கு நான் வந்து உன் கணவர் அப்படின்னு வந்து நீ யாருக்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு வந்து நான் ஒரு சுயநலவாதியாட்டு கூட இருக்கலாம், ஆனால் இதை மறைச்சிரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், எப்படி சார் நான் சொல்லுவேன், நான் சொல்ல மாட்டேன், என்னை பொறுத்தவரையில் நீங்கள் திவ்யாக்காவுக்கு ஹஸ்பண்டு தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. இந்த பாருங்க, எனக்கு என்ன ஒருத்தங்கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்காக என் கழுத்தில் தாலியை கட்டுனீங்க, அவ்வளவுதான், ஆனால் நீங்கள் திவ்யாக்காவை லவ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு அத்தை பொண்ணு, அப்படி இருக்க நேரம் உங்கள் வாழ்க்கையில் நான் குறுக்க வரவே மாட்டேன், நான் யாருக்கிட்டையும் இந்த உண்மையை சொல்ல மாட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம லட்சுமி வந்து திருக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. நம்ம திரு இவ வந்து நல்ல பொண்ணு தான், ஆனால் நம்ம வந்து நம்ம சுயநலத்துக்காக லட்சுமியை வந்து இப்படி படுத்துகிறோமோ அப்படின்னு வந்து தோணுது அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணுறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா செம அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க. தன்னோட ஐபேடை வந்து லட்சுமி தான் கொண்டு வராங்க அப்படின்னு வந்து தெரியாமல் நம்ம திரு வந்து என்ன மகாவை காணலையே அப்படின்னு வந்து அந்த இடத்துல காவல் இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் ஆட்டோயில் வந்து இறங்குறாங்க நம்ம மகா. அவங்கள பார்த்த உடனே அதிர்ச்சியில், என்ன லட்சுமி வர, நான் இவளுக்காக மாலில் வந்து காவல் இருந்தேன், ஆனால் இவள் என்னோட ஆஃபீஸ் அட்ரஸை கண்டுபிடிச்சி இங்கேயே வந்துட்டா போலுக்கு அப்படின்னு வந்து அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா தான் யாருக்கு கண்ணில் படக்கூடாது அப்படின்னு வந்து ஒளிஞ்சு ஓடுனேனோ, கடைசியில் அவங்க கண்ணிலே என்ன
சிக்க வச்சிட்டியே கடவுளே, இது என்ன விளையாட்டு உனக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம லட்சுமி வந்து நினைக்கிறாங்க. அதோட தன்னோட ஐபேடு நம்ம மகா கண்ணில் இருக்கிறத பார்த்துக்கிட்டு, நீ தான் அப்போ எங்கள் அம்மாவை கவனிக்க திவ்யா வந்து ஏற்பாடு பண்ணி விட்டவங்களா அப்படின்னு வந்து சொன்னார். அப்போது நான் வந்து உனக்கு அன்னைக்கு பிளட்டு கொடுத்தேன்ல, அது வந்து நான் உனக்கு தானா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க. ஆமாம் சார், எனக்கு தான் நீங்கள் வந்து பிளட்டு கொடுத்தீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஆனால் நான் பார்க்க நேரம் வேற ஒரு பொண்ணு தான் என் கண்ணில் பட்டு நான் அந்த பொண்ணுக்கு தான் கொடுத்தோம் அப்படின்னு வந்து நினச்சேன். ஆனால் இப்போ தான் எல்லாமே தெரியுது, எல்லாமே கடவுளுக்கு முடிச்சு போல தான் எல்லாம் இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்போ திவ்யா தான் நீங்கள் கட்டிக்க போகிற பொண்ணா அப்படின்னு வந்து கேட்குறாங்க நம்ம லட்சுமி. ஆமாம், திவ்யாவை நான் லவ் பண்ணுறேன், அதுவும் இல்லாமல் அது என்னோட அத்தை பொண்ணு தான். எங்கள் குடும்பம் 2 குடும்பமும் இந்த கல்யாணத்தில் தான் ஒன்று சேர போகு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. இதை கேட்டது ரொம்ப சந்தோஷம். திவ்யாக்கா ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்கு நீங்கள் வந்து கணவராக வர்றது வந்து அவங்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறேன். உங்கள் 2 பேர்த்துக்கும் ஜோடி பொறுத்தோ ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. லட்சுமி, நீ வந்து நம்ம 2 பேர்த்துக்கும் கல்யாணம் ஆனதை நீ யாருக்கும் சொல்ல மாட்டேல அப்படின்னு வந்து கேட்குறாங்க நம்ம திரு. அதெல்லாம் கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன். திவ்யாக்கா என்னை யாருன்னே தெரியாத பிறகு என்னை சொந்த தங்கச்சியாக நினச்சி எனக்கு எவ்வளோ நன்மை செய்தாங்க. அவங்க வீட்டிலே எனக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க. அவங்க வந்து எனக்கு ஹாஸ்பிட்டலில் எனக்கு ஒன்றுனா அவங்க துடிச்சு போனதை நான் பார்த்தேன். அப்படி இருக்க நேரம் நான் திவ்யாக்காவுக்கு எப்படி துரோகம் செய்வேன்? நான் துரோகமே பண்ண மாட்டேன். நீங்கள் 2 பேரும் கணவன் மனைவியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம லட்சுமி வந்து சொல்கிறாங்க. அதோடு இல்லாமல் உங்கள் அம்மாவை கவலைப்படாதுங்க, நான் நல்லாவே கவனிச்சுக்கிடுவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. சரி லட்சுமி, ஆனால் எனக்கு என்ன வருத்தம்னா, என்னோட சுயநலத்துக்காக உன்னோட வாழ்க்கையை நான் வந்து அழிக்கிறனோன்னு தோணுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஐயோ கவலைப்படாதுங்க, இதில் என்ன கஷ்டம் இருக்க போகுது? உங்கள் அம்மாவை நான் நல்லாவே கவனிப்பேன். அதுவும் இல்லாமல் உங்கள் அம்மாவை எனக்கு நல்லூர் கோயிலில் வச்சு தெரியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்படியா, எனக்கு இப்போ அர்ஜெண்ட்டாக ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் இருக்குது, நான் வந்து அதை அட்டன் பண்ணணும், நீ வந்து வீட்டுக்கு கிளம்பிடுவியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆமாம், நான் எப்படி வந்தேனோ அப்படியே போயிடுறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ஐபேடை கொடுத்துக்கிட்டு லட்சுமி வந்து ஆட்டோயில் வந்து கிளம்புறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம திரு வந்து பிஸ்னஸ் மீட்டிங்கை வந்து கரெக்டான டைமில் வந்து அட்டன் பண்ணி முடிச்சுறாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம திவ்யா கால் பண்ணி சொல்கிறாங்க, மகாவை பார்த்தியா அப்படின்னு வந்து சொல்ல நேரம், மகாவை வந்து வீட்டில் சந்திக்கலை, என்னோட ஐபேடை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், அப்போ தான் மகா ஆட்டோயில் வந்து கொடுத்தா அப்படின்னு வந்து சொல்ல நேரம், அவளை நான் பார்த்தேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. தேங்க்ஸ் திவ்யா அப்படின்னு வந்து சொல்ல நேரம், எதுக்காக தேங்க்ஸ்? மகாவை எங்கள் வீட்டில் கொண்டு விட்டதுக்கு அப்படின்னு, எங்கள் அம்மாவை கவனிக்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதில் என்ன தேங்க்ஸ் இருக்குது? மகாவை விட பாதுகாப்பான இடம் எது இருக்குது அப்படின்னு வந்து நானே தேடிட்டு இருந்தேன். அப்போந்தான் நீ வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவை கவனிக்க வந்து ஒருத்தங்க தேவை அப்படின்னு வந்து சொன்னனால உன் வீடே மகாவுக்கு நல்ல பாதுகாப்பு, எனக்கு நம்பிக்கை இருக்குது, அதனால் நான் தான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல திவ்யா வந்து சொல்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா இந்த சைடு நம்ம காஞ்சனாவுக்கு தெரிய வருது, மகா வந்து வேறு எங்கேயும் போகல, திவ்யா வந்து கட்டிக்க போகிற திரு வீட்டில் தான் வந்து, அதான் எங்கள் வீட்டில் தான் வந்து அவள் வந்து எங்கள் அம்பிகாவை கவனிக்க வந்து கொண்டு விட்டுருக்கா இந்த மகாவை. திவ்யா இவளை விடக்கூடாது, நான் வந்து எப்படி வந்து திவ்யாவுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை வரும்னு நினச்சனோ, ஆனால் சுற்றி இந்த மகா இங்கேருந்து போக மாட்டா போல் இருக்க, அவளால் பிரச்சனை திவ்யாவுக்கு வரும் அப்படின்னு வந்து அந்த குறிசொல்ல லேடிக்கு வந்து சொல்லியிருக்க நேரம், இவள் எப்படி அங்கே இருக்கக்கூடாது, அதுக்கு ஏதாவது வழி பண்ணணும், பேசாமல் கவிதாட்ட சொல்லி ஏதாவது திருட்டு பழியை கட்டி மகாவை வீட்டை விட்டு துரத்த வைக்கணும் அப்படின்னு வந்து அம்பிகா வந்து ஸ்கெட்ச் போடுறாங்கங்க.